சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய், அவர் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன செய்ய போறாருன்றத அரசியல் களத்துல பேசுபொருளாக இருக்கு. இன்று ஒரு முக்கிய அறிவிப்பாக தன்னுடைய அரசியல் சிறப்பு ஆலோசகர் இல்ல ஆபீசராக தன்னுடைய ஆஸ்தான ஜோதிடரை நியமனம் செய்திருக்காரு. அவர் யார வேணா பர்சனலா ஜோதிடத்தை நம்பலாம், ஜோசியரை கூட வச்சிருக்கலாம். அதெல்லாம் கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அது அரசாங்க பொறுப்புக்கு வருகிற போது அது விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இன்றைக்கு சிபிஎம்மும் கேள்விக்கு உட்படுத்தியிருக்காங்க. இது சரியான விஷயம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. திமுக தரப்பிலிருந்தும் ஒரு கேள்விகள் முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி இத பார்க்கிறீங்க? உங்களுடைய புரிதல் என்ன? தமிழ்நாடு அரசாங்கத்துல இந்த ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்படின்றது முதலமைச்சர் யாரை விரும்புகிறாரோ அதில் நியமிப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறது. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி யாரையெல்லாம் நியமிக்கலாம்? மூத்த பொருளாதார அறிஞர், ஆய்வாளர் ஜெயரஞ்சன் மாதிரியான நபர்கள் நியமிக்கலாம். ஜெயரஞ்சன் நியமிக்கப்படல, ஜெயரஞ்சன் வேற ஒரு பொறுப்புல இருந்தார். நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்றேன். ரகுராமராஜன் போன்றவர்களை நியமிக்கலாம். அல்லது அரசு துறையிலேயே வேறு ஏதாவது ஒரு பொறுப்பில் இருப்பவர்களை அருகில் வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டால் அவர்களை இந்த இடத்துக்கு நியமனம் செய்யலாம். அல்லது தனக்கு மிகுந்த ஆலோசனைகளை வழங்கக்கூடிய அறிவார்ந்த ஒருவரை அந்த பொறுப்பில் தனக்கு அருகில் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்படின்றதுதான் அந்த பேரே. அது என்ன ஸ்பெஷல் டியூட்டி? அதுக்கு ஏதாவது வரையறை இருக்கிறதா என்றால் கிடையாது. அதனாலதான் ஸ்பெஷல் டியூட்டி. அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். அவர்கள் முதலமைச்சர் என்ன விரும்புகிறார்களோ அதையெல்லாம் செய்யலாம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஒருவரை நியமித்திருப்பதா சொல்றாங்க. நீங்களும் பத்திரிகையில தான், நீங்களும் ஊடகத்துல தான் இருக்கீங்க, நானும் ஊடகத்துல தான் இருக்கேன். பல்வேறு காட்சி ஊடகங்கள்லையும் நம்ம விவாதங்களை தினசரி பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு செய்தி தொடர்பாளராக இந்த ரிக்கெட் ரத்தன் பண்டிட்டை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். ஏன்னா நான் பார்த்தது இல்ல. நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா பேரே வித்தியாசமா இருக்கு. ரிக்கி ரதன் பண்டிட் வெற்றிவேல். அப்படியா? ரிக்கெட் இல்லையா அது? டி சைலண்ட். ஓகே ஓகே. ரிக்கெட் ஏதோ ரிக்கெட்டோ ரிக்கியோ. ரிக்கி ரத்தன் பண்டிட் ரிக்கி ரத்தன் வெற்றிவேலுங்க அவர் பேரு. பண்டிட் வெற்றிவேலுக்கு மாற்றாக சேர்த்து கொள்ளப்பட்டது. ஏன் வெற்றிவேல் என்று பெயர் வைத்தால் பார்ப்பவர்கள் தன்னை கண்டுபிடித்து விடுவார்கள், யார் என்று தெரிந்துவிடும். பண்டிட்டாக இல்லாவிட்டால், பண்டிட்டாக இருந்தால் தானே நமக்கு பெரிய பெரிய தொடர்புகள் கிடைக்கும். அதனால பண்டிட்டாக மாறிக்கொண்டார் போல தெரிகிறது. நான் முதல்ல பண்டிட்டுன்ன உடனே அவர் பார்ப்பனராக இருப்பாரா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா வெற்றிவேல் அப்படின்னு பேர் இருக்கு. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு நபர், வித்தியாசமான காம்பினேஷன். எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னா, அந்த கட்சிக்கு என்ன விதமான ஆலோசனைகளையும் வழங்கியதாக தெரியவில்லை. மாறாக அவர் வெளிப்படையாக சொன்னது என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் கோயிலுக்கு நான் தான் கூட போய் கூட்டு போனேன், நான் தான் கூட யாகம் பண்ண வச்சேன், தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு நான் தான் கூட இருந்தேன், ரிசல்ட்டுக்கு முன்னாடி நான் தான் ஜோசியம் பார்த்து சொன்னேன். இந்த ஜாதக ஜோதிட கணிப்புகளை தவிர அவர் வேறு எந்த வேலைகளும் பார்த்ததாக தெரியவில்லை. இதெல்லாம் இப்போது இருக்கக்கூடிய நிலையில. கடந்த காலங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதற்கு முன்பு தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு ஜோசியக்காரர் ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு அரசு பொறுப்பில் அமர வைக்கப்பட்டிருக்கிறாரா என்றால் இதுவரை இல்லை. ராஜாஜி ஆண்ட போது கூட ஜோசியக்காரர் யாரும் அவருக்கு சிறப்பு ஆலோசகராகவோ அல்லது சிறப்பு பணியாளராகவோ அவருக்கு நியமிக்கப்பட்டது போல வரலாறு நமக்கு அப்படி சொல்லல. அவருக்கே ஜோசியம் தெரிஞ்சிருந்து இருக்கலாம். இப்ப ஜெயலலிதா மாதிரியான ஆட்கள் பல காலங்கள் ஜோதிடர்களை நம்பி ஆட்சி செய்திருக்கிறார்கள். அது குறித்து கேள்வி கேட்கும் போது அவர்களுக்கு அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது கடந்த காலம். வெண்ணிராடை மூர்த்தி நம்ம எல்லோருக்கும் தெரியும். இரட்டை அர்த்தத்தில் பேசி நடித்து ரொம்ப பிரபலமான நடிகர் வெண்ணிராடை மூர்த்தி. அவர் ஒரு பிரபலமான ஜோதிடராகவும் இருந்திருக்கிறார் அப்படின்றத சமீபத்தில் அவருடைய நேர்காணல்கள்ல பார்க்க முடிகிறது. ஜெயலலிதா இவரை கூப்பிட்டு பேசுவார், அதே சமயத்துல கருத்துக்களை கேட்டிருக்கிறார். இது மாதிரியான ஜோதிட ஆலோசனைகளை அவரும் கூட வழங்கி இருக்கிறார். இதெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடப்பது. அது அரசு ரீதியாக அது நடக்கிறது அப்படின்றது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு ஜோசியக்காரர்
முதல் முறையாக இப்போ சென்ட் ஜார்ஜ் கோட்டையில வந்து ஒரு அரசாங்க செயலாளருக்கு இணையான ஒரு பொறுப்பில் உட்கார்ந்து முதலமைச்சர் விஜய்க்காக ஆலோசனைகள் வழங்க போகிறார். காலையில வந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குகிறது. முதல் உரை யாரு? முதலமைச்சராக விஜயினுடைய முதல் உரை சட்டப்பேரவையில இன்றைக்கு நிகழ்கிறது. அதுல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள், மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்துகின்ற ஆட்சி தான் மக்களாட்சி என்று ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னதாக ஒரு கோட் வந்து அவர் வந்து குறிப்பிடுகிறார். நாம் எல்லோரும் பள்ளிக்கூட காலத்திலிருந்து படித்த ஒரு விஷயம் தான். ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். இதுல வந்து ஆஃப் முதல் வருமா, பை ரெண்டாவது வருமா, ஃபார் மூணாவது வருமானு தெரியாமலாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருக்கோம். ஆனா பீப்புள் இந்த இடத்துல வருமான்ற கன்ஃபியூஷன் நமக்கு வந்தது இல்ல. கரெக்டா? இந்த மூணு இதுல வந்து 3 கமா 2 கமா இருக்கு, 3 வார்த்தை தொகுப்புகள் இருக்கு. இதுல வந்து எது வரும்? ஆஃப் த பீப்புள் ஃபர்ஸ்ட் வருமா, ஃபார் த பீப்புள் ஃபர்ஸ்ட் வருமா நமக்கு யோசனை வந்திருக்கு. ஆனா பீப்புள்ன்ற வார்த்தை இந்த 3லையுமே வரும்ன்றது நமக்கு தெரியும். ஆனா முதலமைச்சர் விஜய்க்கு அது தெரியவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். காலையில அவர் பேசி முடித்து விட்டு போன உடனே முதல் கையெழுத்து என்ன போட்டிருக்கிறார் அப்படின்னா, ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் அவர்களை வந்து அரசாங்கத்தினுடைய ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியாக அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறார். இதற்கு முன்பு இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததில்லை, இப்போது நடந்திருப்பது அப்படின்றது. அதுவும் நேற்றுதான் பெரியார் திடலுக்கு போய் வந்தார். நேற்றுதான் தோழர்கள் பல பேர் சந்தோஷப்பட்டார்கள். இனி நீங்கள் தளபதி விஜய் அல்ல, தோழர் விஜய் என்றெல்லாம் கூட பலரும் வந்து சந்தோஷப்பட்டார்கள். எதனால அப்படின்னா, சிபிஐ சிபிஎம் அலுவலகங்களுக்கும் இன்றைக்கு திருமாவை சந்திப்பதற்கு அவருடைய இல்லத்திற்கும் அதே போல வந்து பெரியார் திடலுக்கும் போய் வந்ததால இனி நீங்கள் தளபதி விஜய் அல்ல, தோழர் விஜய் என்று உரிமையோடெல்லாம் சிலர் பேசினார்கள். பேசியவர்களுக்கெல்லாம் இருங்கடா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இன்னைக்கு வச்சு செஞ்சிருக்கிறாரு, ஒரு ஜோசியக்காரரை நியமித்ததன் மூலமாக. இதற்கு முன்பு இதுல இது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு, அதை வந்து கேள்விக்கு உட்படுத்த முடியாது அப்படியெல்லாம் பலருமே சொல்றதை பார்க்க முடியுது. அவருடைய தனிப்பட்ட அதிகாரம் இருக்கு, அவர்கிட்ட இருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் நியமனம் செய்திருக்காரு. கேள்விக்குட்படுத்த முடியாத அதிகாரங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதில் தான் நீங்கள் ஜனநாயகவாதியா, சர்வாதிகாரியா அல்லது பாசிஸ்டா என்பது அடங்கி இருக்கு. எது கேள்விக்குட்படுத்த முடியாத அதிகாரம் அப்படின்னா, ஆளுநருடையது கேள்விக்குட்படுத்த முடியாத அதிகாரம். அதே ஆளுநர் பதவியில சுர்ஜித் சிங் பர்னாலாவும் இருந்திருக்கிறார், RN ரவியும் இருந்திருக்கிறார். சுர்ஜித் சிங் பர்னாலா இருந்தபோது எந்த கோப்புகளையும் பெண்டிங் வைத்தது கிடையாது. சுர்ஜித் சிங் பர்னாலா இருந்தபோது எந்த அமைச்சருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று மறுத்தது கிடையாது. சுர்ஜித் சிங் பர்னாலா இருந்தபோது எந்த விதமான அரசு செயல்பாடுகளிலும் அவர் நேரடியாக தலையிட்டது கிடையாது. சுர்ஜித் சிங் பர்னாலா இருந்தபோது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகளில் ஒன்றிய அரசாங்கத்தின் முடிவுகளை திணித்தது கிடையாது. ஆனால் RN ரவி வந்ததற்கு பிறகு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகளில் தலையிட்டார். தமிழ்நாடு அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று முடிவெடுத்தார். தமிழ்நாடு அனுப்புகின்ற கோப்புகளை திருப்பி அனுப்பினார். அதை நாம் திருப்பி அனுப்பினால் கையெழுத்து போட முடியாது என்று அதை பெண்டிங்கில் வைத்தார். அதற்கு பிறகு நீதிமன்றம் அவருடைய அதிகாரத்தை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று வகுப்பு எடுக்க வேண்டி இருந்தது. இதுதான் எது வந்து வரையறுக்கப்படாத அதிகாரமோ, எது வரம்பற்ற அதிகாரமோ, அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் நாம் ஜனநாயகவாதியா அல்லது பாசிஸ்ட் இருக்கிறது. சுர்ஜித் சிங் பர்னாலாவை பொறுத்தவரை வரையறுக்கப்படாத அதிகாரம் எது? ஆளுநர் முடிவெடுப்பதற்கு கால அவகாசம் இல்லை, அதனால் நான் பெண்டிங்ல போடலாமா? கூடாது, நான் உடனே கையெழுத்து போடுவேன். ஆளுநருடைய பிளஷரின் அடிப்படையில் அமைச்சர்கள் இருக்க வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. பிளஷர் இருக்கு என்பதற்காக 4 அமைச்சர்களை அழைத்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தி காட்டு என்று சொல்ல முடியுமா ஆளுநர் மாளிகையில? அப்படி ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா? அப்படி எதுவும் சொல்லல. அப்போ பிளஷர்னா என்னன்றது அரசியலமைப்பு சட்டத்துல இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? பிளஷர்ன்றது வந்து ஜனநாயகத்தை காப்பதாக இருக்க வேண்டும். அதற்காக சுர்ஜித் சிங் பர்னாலா உடனடியாக என்ன கேட்டாலும் நியமனம் செய்து கொடுத்தார். அதே ஆளுநர் RN ரவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிளஷர்னு இருக்கே, என்னோட பிளஷர் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை காட்டினார். ஒருவேளை அவர் எதிர்பார்த்திருப்பார் போல, பிரஷர் என்றால் வந்து யாராவது 4 பேர் வந்து நடன நாட்டிய நிகழ்ச்சி ஆடி காட்ட வேண்டும் என்று நினைத்திருப்பார் போல, தெரியல. அப்போ வரையறுக்கப்படாத அதிகாரத்தை அல்லது கேள்விக்குட்படுத்த முடியாத அதிகாரத்தை ஒருவர் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதில் தான் அவர் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறாரா அல்லது பாசிசத்தின் பக்கம் நிற்கிறாரா? உதாரணத்திற்கு குடியரசுத் தலைவருடைய கையெழுத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாவிட்டால் அதை அவசர சட்டமாக கொண்டு வருவதற்காக அல்லது காலத்தின் தேவை கருதி ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்தை கூட்டி நிறைவேற்ற முடியாத போது அதனை அவசர சட்டமாக கொண்டு வருவதற்காக அப்படின்றது 2 வாய்ப்பு இருக்கு. இதுல அவசர தேவையின் கருதி கொண்டு வரப்படுவதுதான் அவசர சட்டமே தவிர
நாடாளுமன்றத்தை உடனே கூட்ட முடியாது, அதனால ஒரு அவசர சட்டத்தை பிறப்பித்துக் கொள்ளலாம், பிறகு நாடாளுமன்றத்தில் வைத்து ஒப்புதல் வாங்கிக் கொள்ளலாம். இது ஜனநாயக மரபு, இது அதை சரியாக பயன்படுத்துவது. ஆனால் அப்படி ஒரு விஷயம் அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு பாஜக என்ன செய்தது, நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாத சட்டங்களை எல்லாம் குடியரசுத் தலைவர் கையெழுத்தோடு அவசர சட்டமாக பிரகடனம் செய்தது. அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அதனை வைக்க மாட்டோம் என்பதை எல்லாம் அடாவடியாக அவர்கள், உதாரணத்திற்கு இப்ப டெல்லியினுடைய மசோதாவை எடுத்துக்கங்க. டெல்லி என்ற அந்த யூனியன் பிரதேசத்தினுடைய அதிகாரம் மொத்தத்தையும் ஆளுநர் கைகளுக்கு மாற்றியளிப்பதற்கானதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நாடாளுமன்றத்தில் வந்து கடும் எதிர்ப்புக்குள்ளாகும்னு தெரிஞ்சு அவசர சட்டமா குடியரசுத் தலைவர் மூலமா கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? அப்போ இதுதான் ஜனநாயகம் எது, பாசிசம் எது என்பதை வரையறுப்பதற்கான இடம். ஒரு குடியரசுத் தலைவருடைய கையெழுத்தை பயன்படுத்தி அடாவடியான சட்டங்களை உடனடியாக நிறைவேற்றுவது, ஆதார் மாதிரியான சட்டங்களை அப்படி நிறைவேற்றினார்கள். இப்படி இன்னும் பல சட்டங்களை உதாரணம் காட்ட முடியும். அப்படி வந்து குடியரசுத் தலைவர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அல்லது வந்து முறைகேடாக பயன்படுத்துகின்ற வேலையை பாஜக செய்து வந்தது. அதனாலதான் பாஜகவை வந்து எடுத்த எடுப்பிலேயே யாரும் வந்து பாசிச அரசாங்கம் என்று சொல்லவில்லை. நாட்டில் இருக்கக்கூடிய பணத்தை மதிப்பிழக்க வைப்பதற்கான உரிமை RBI கவர்னரின் ஆலோசனையின் அடிப்படையில் கேபினெட் கூடி முடிவெடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. கேபினெட் கூடி முடிவெடுக்கின்ற அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை மிரட்டி உடனடியாக டிமானிட்டைசேஷன் செய்து இரவோடு இரவாக மக்கள் கைகளில் வைத்திருந்த பணத்தை மதிப்பிழக்க செய்து மக்களை ரோடுகளில் அலைய விட்டு மக்களை சாகடித்தார் மோடி. அதனாலதான் அவரை பாசிஸ்ட் என்று முத்திரை குத்தினார்கள். வந்த உடனேயே அவரை பாசிஸ்ட் என்று யாரும் சொல்லவில்லை. அவர் வரும்போதே வந்து சர்வாதிகாரத்தோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு எதேசதிகாரத்தில் இருக்கிறார் என்று சொன்னார்கள். பிறகு பாசிச கூறுகள் என்று சொன்னார்கள். இன்னும் கூட பாசிச கூறுகளா அல்லது பாசிசமா என்கின்ற விவாதம், அது தத்துவார்த்த விவாதம், அது நீண்ட காலமாக நடக்க வேண்டியது. அது நடக்கட்டும். அது முடிவு வரும்போது அது இன்னொரு பக்கம் இதுல நீங்க ரொம்ப சீரியஸா இதை அணுகுறீங்க. இன்னொரு பக்கம் ரதன் பண்டித்தினுடைய சில பழைய வீடியோக்கள் எல்லாம் பார்க்க முடியுது. அவர் ஜோசியக்காரராக இருந்த, இப்பயும் ஜோசியக்காரர் தான். அவர் ஜோசியத்துல உச்சத்துல இருந்தப்போ சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அதுல வந்து ஹார்ட் அட்டாக் வரும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க, சரியா போயிடும், பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நோய்களுக்கு மருந்துதான் தீர்வு கிடையாது, ஜோசியமும் ஒரு தீர்வாகும் அப்படிலாம் பேசியிருக்காரு. ஆனா அப்படிப்பட்ட நபரை கொண்டு வருவது வந்து ஒரு இடத்துல வந்து அது நகைச்சுவையா பார்க்கிறதா, அல்லது இப்படிப்பட்ட நபரை அரசு பதவிக்கு வருகிற போது மக்கள் அதை எப்படி ஏத்துக்கணும்? இப்ப விஜய் எது செஞ்சாலும் அது நன்மையாதான் இருக்கும், விஜய் எது செஞ்சாலும் வந்து அது வந்து மக்களுக்கானதாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏத்துக்க வேண்டிய அவசியம் அதுல இருக்கா? இல்ல வந்து ஏதாவது கெட்டது இருந்தா நம்ம விமர்சனம் பண்ணலாம், அது என்ன கெட்டது இருக்கு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு பலதுமே கேட்கறத பார்க்க முடியுது. இப்ப ஒரு ஜோதிடரை நியமிப்பது அப்படின்றதனுடைய அர்த்தம் என்ன? இந்த ரதன் பண்டிட்டுக்கு வந்து ஏதாவது அரசு துறைகளை நிர்வகித்த முன் அனுபவம் இருக்கிறதா? ஏதாவது அவர் வந்து தனிப்பட்ட திறன்களை வளர்த்து வைத்திருக்கிறாரா? அப்படியே வளர்த்து வைத்திருந்தாலும் எந்த இடத்திலும் வெளிப்படுத்தியது கிடையாது. அவர் ஜோசியம் பார்ப்பதை தவிர, ஜோசியம் பார்ப்பதைத்தான் முழு நேர வேலையாக கொண்டிருக்கிறார். ஆக ஜோசியம் பார்க்க தெரிந்தால் போதுமா? தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முக்கியமான செயலாளர் பொறுப்பையே எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்றதுதான் கேள்வி. இப்போ ரொம்ப சிம்பிள், ரொம்ப அழகா கேட்டீங்க. எல்லாத்தையுமே நம்ம சீரியஸா எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸா எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஏன் சீரியஸா எடுத்துக்கிறோம்? மணிப்பூர்ல யாரோ தானே சாகுறான், அதையே நம்ம சீரியஸா எடுத்து பார்க்கணும். குஜராத்ல யாரோ தானே செத்தான், அதையே நம்ம சீரியஸா எடுத்து பார்க்கணும். ஏன் ராமேஸ்வரத்துல தானே எவனோ செத்தான், அதையே நம்ம சீரியஸா எடுத்து பார்க்கணும். கரூர்ல தானே 40 பேர் செத்தான், அதையே நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு போயிட முடியுமா? ஏன் இவ்வளவு சீரியஸான உதாரணங்களோட குறிப்பிடுறேன் அப்படின்னா, இந்த ரதன் பண்டிட் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் வந்து அவ்வளவு சீரியஸான இடம். இதற்கு முன்பு ஜோசியக்காரர்களை நம்பி ஆட்சி நடத்திய முதலமைச்சர் யாருன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்துல நேரங்காலம் பார்த்துதான் அவர் எதுவுமே செய்வார். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல அவரை யாராலும் தொடர்பு கொள்ளவே முடியாது. அந்த தொடர்பு கொள்ள முடியாத காரணத்தால் ஒரு பெரிய விபரீதம் ஒன்று நடந்தது. அதுதான் செம்பரம்பாக்கம் ஏரி உடைந்து சென்னையிலிருந்து எனக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஒன்று ஏற்பட்டு பள்ளிகள், கல்லூரிகள், விடுதிகள், மக்கள் தங்கி இருக்கக்கூடிய இடங்கள், குடிசைகள் என்று ஒரு சுனாமியை போல அந்த செம்பரம்பாக்கத்தின் வெள்ளம் வந்து சென்னை முழுவதையும் தாக்கி வடிவதற்கு பல வாரங்களானது. சென்னை முழுக்க சேரும் சகதியுமாகி மக்கள் உயிரிழந்தார்கள், சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் ரோட்டில் அடைந்தார்கள். காரணம் என்ன? இந்த நேரம் காலம் பார்ப்பது அல்லது குறிப்பிட்ட நேரத்தில் இவரை அணுக முடியும் அணுக முடியாது என்பது.
நடிகர் விஜய் போன்றவர்களுக்கு முதலமைச்சரானதற்கு பிறகும் இப்படிப்பட்ட ஜோசியர்கள் அரசாங்க பொறுப்பில் தேவைப்படுகின்ற அளவுக்கு அவர் நேரங்காலம் பார்த்துத்தான் செயல்பட போகிறாரா? நேரம் குறித்து தருவதை தவிர, எதை எப்போது செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதை தவிர வேறு எதை இந்த ஜோசியக்காரர் விஜய்க்கு வழங்க போகிறார்? அல்லது விஜய்க்கு நெஞ்சுவலி வரும்போது நாம் அதை எதிர்பார்க்கல, அது நான் ஒருபோதும் ஆதரிக்கல. ஆனா விஜய்க்கு ஒரு ஒரு உடல் ரீதியான பிரச்சனை ஒண்ணு வரும்போது இவர் பக்கத்துல உட்கார்ந்து மந்திரம் சொல்லி கொண்டிருப்பாரா? நான் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த மனிதர் என்னுடைய முதலமைச்சர். அவரை எப்படி ஒரு ஜோசியக்காரர் இயக்கலாம் என்பதுதான் ஒரு சாதாரண சாமானியனுடைய கேள்வியா இருக்க முடியும். அந்த இடத்துல ஒரு ரகுராமராஜனை கூட்டிட்டு உட்கார வச்சிருந்தாங்கன்னா இதை யாரும் கேட்டிருக்க போறது கிடையாது. ஏன் நீங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய வேறு யாரையோ கூட்டு உட்கார வைங்க. நாம எப்ப கேள்வி கேட்கிறோம்? பார்ப்பனர்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கும் போதும் இது போன்ற மூட நம்பிக்கைகளை வளர்க்கும் போதும் தான் நாம் இதை கேள்வி கேட்கிறோம். சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை கேள்வி எழுப்பி இருக்கிறார். அறிவியல் கண்ணோட்டத்தை வளர்க்க வேண்டியது அரசின் கடமை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். அது அரசின் கடமை மட்டுமல்ல. இன்றைக்கு எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் சந்திக்கும் போது விஜய் அவர்களுக்கு கொடுத்தது என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையை கொடுத்திருக்கிறார். அந்த கான்ஸ்டிடியூஷனை ஏன் கொடுத்தார்? அந்த கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அறிவியல் பூர்வமான மனப்பான்மையை வளர்க்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்று அதே இதுல தானே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னன்னு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்குல்ல. அரசியலமைப்பு சட்டத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? டு டெவலப் த சயின்டிபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் இன்குவரி அண்ட் ரிஃபார்ம். எதுல குறிப்பிடப்பட்டிருக்கு? 51A கீழே ஹச் அப்படின்ற பிரிவு 51 கேப்சியே ஸ்மால் ஹச்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? டு டெவலப் த சயின்டிபிக் டெம்பர், அறிவியல் ஆர்வத்தை வளர்த்தெடுக்க வேண்டும். யாரிடம்? இந்திய நாட்டு மக்களிடம். அது என்னது? அது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை, இந்த குடிமக்களுடைய கடமை. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு அது கடமையாக இருக்கும் போது, குடிமக்களுக்கு கடமையாக இருக்கும் போது அதை நிறைவேற்றுவது தானே ஒரு அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்க வேண்டும். அந்த சயின்டிபிக் டெம்பரை வளர்ப்பதற்கு இது உதவுகிறதா? ஹியூமனிசம், மனிதநேயத்தை வளர்ப்பதற்கு உதவுகிறதா? மாறாக மனிதநேயத்துக்கு எதிரானதாக இருக்கிறது. ஏன்? உங்களுடைய இறுதி காலம் எதுன்னு நான் சொல்றேன், அதை நான் மாற்றியமைப்பதற்கான வழிமுறையும் சொல்றேன். ரதன் பண்டிட் சொல்றாரு, மனிதனுடைய இறுதி காலத்தை யார் தீர்மானிப்பது? இயற்கை தீர்மானிக்கணும், மருத்துவம் தீர்மானிக்கணும். எப்படி ஒரு ஜோசியக்காரர் தீர்மானிக்க முடியும்? அப்படி ஜோசியக்காரர்கள் தீர்மானித்தால் என்ன நடக்கும் அப்படின்றது குறித்து. அதே போல ஹார்ட் அட்டாக் வந்தா நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்க, நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. என்ன நடந்தது அப்படின்னா, நீயா நானாவில் ஒரு பழைய எபிசோடு அஸ்ட்ராலஜர்ஸ் வெர்சஸ் சயின்டிபிக் டெம்பர் அப்படின்ற தலைப்புல ஒரு முக்கியமான உரையாடல் நடந்தது. அதுல மருத்துவர் எழிலன் நாகநாதன் கலந்து கொண்டார். அப்போது அவர் வெறும் மருத்துவர் மட்டும்தான். 1000 விளக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் ஆவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி அது. அந்த நிகழ்ச்சியில என்ன சொல்லியிருப்பாங்க? அவர் மருத்துவர் எழிலன் பதிவு செய்கிறார், அவருடைய நோயாளி ஒருவர், அவருக்கு சீரியஸான குடலிறக்கமோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதை சரி செய்து கொள்வதற்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு அறுவை சிகிச்சை செஞ்சா நீங்க பொழைக்க மாட்டீங்க, 2 நாள் கழிச்சு பண்ணுங்கன்னு ஜோதிடர் அறிவுரை சொல்லுகிறார். 2 நாளில் அவர் இறந்தே போனார். ஜோதிடம் ஹியூமனிசத்தை வளர்க்கவில்லை, மாறாக ஆன்டி ஹியூமனாக இருக்கிறது. ஸ்பிரிட் ஆஃப் இன்குவரி, ஸ்பிரிட் ஆஃப் இன்குவரினா என்ன? தேடல். மனிதன் எல்லாவற்றையும் தீர விசாரித்து தேட வேண்டும் அப்படின்றத அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றாரு? இதே தானே ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி தானே சொல்ல வர்றாரு. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்துல, அண்ட் ரிஃபார்ம். ஸ்பிரிட் ஆஃப் இன்குவரி அண்ட் ரிஃபார்ம் ரொம்ப அடிப்படையில முக்கியமான வார்த்தை. ரிஃபார்ம்னா என்ன? சீர்திருத்தம். சீர்திருத்தத்தை வளர்ப்பதாக இருக்க வேண்டும். எது சீர்திருத்தத்தை வளர்ப்பது? ஜோதிடத்தை நம்பாதே, உன்னுடைய அறிவியலை நம்பு, உன்னுடைய அறிவை நம்பு, உன்னுடைய உடலை நம்பு, இந்த இயற்கையை நம்பு என்று சொல்லிக் கொடுப்பது சீர்திருத்தமாக இருக்க முடியுமே தவிர, ஜோதிடம் பார்த்து நான் இயங்குவேன், நீங்கள் பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகுங்கன்னு தானே சொல்றாரு. விஜயனுடைய படங்கள் எல்லாமே மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை தானே கொடுத்துருக்கு. எப்படி என்னென்னலாம் செய்யலாம், ஒரு ஹீரோ எப்படிலாம் இருக்கலாம், எப்படிலாம் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாதபடி இருந்தாலும் அதுக்கு என்னென்ன நியாயங்கள் கற்பித்துக் கொள்வது என்று எல்லா மோசமான முன்னுதாரணங்களையும் படங்கள் வைத்திருந்தது போல இவரு ரதன் பண்டிட்டை கூட்டிட்டு தான் திருச்செந்தூருக்கு போய் சத்ரு சம்ஹார யாகம். இப்ப நாளைக்கு இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற
ஒரு எலிட்டான ஒரு மிடில் கிளாஸ் மனிதன் என்ன செய்வான்? நம்மளும் சத்ரு சம்ஹார யாகம் பண்ணலாம். சத்ரு சம்ஹார யாகம் செய்தவர் முதலமைச்சர், செய்து வைத்தவர் முதலமைச்சரின் செயலாளர், நாமும் செய்யலாமே, இதில் என்ன கேடு அப்படின்னு நினைப்பான். அவன் என்ன பண்ணுவான்? அடுத்து ரதன் பண்டிட்டனுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருப்பான், அல்லது ரதன் பண்டிட் என்ன சொல்லுவாருன்னு காத்துட்டு இருப்பான். அப்போ இது ரிஃபார்ம்ல வருமா, ஸ்பிரிட் ஆஃப் இன்குவரியில வருமா, ஹியூமனிசம்ல வருமா, டு டெவலப் த சயின்டிபிக் டெம்பர்ல வருமா? எதுல வருது இது? 51A அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு திருமா கொடுத்தாரே அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்பு, அந்த முகப்பு என்ன சொல்லுது? அனைவருக்கும் சமத்துவத்தை கற்பிக்க சொல்லுகிறது. இந்த ஜோசியம் எந்த வகையில் சமத்துவத்தை கற்பிக்கிறது? இல்ல, அந்த திருமாதான் அரசியலமைப்பு முகப்பு புத்தகத்தை கொடுத்த திருமாதான் வெளியில வந்து ரத்தன் பண்டிட்ட நியமிச்சிருக்காங்களே அரசு பொறுப்புலன்னு கேக்குறப்போ, அவர் செய்தி தொடர்பாளராக இருந்திருக்கிறாரு, அவர் நியமிச்சதுல ஒண்ணும் தவறு கிடையாதுன்னு விளக்கமும் கொடுக்கிறாருல்ல. அதே கட்சியினுடைய சட்டப்பேரவை தலைவராக இருக்கக்கூடிய தோழர் வன்னியரசு அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை நான் பார்த்தேன். அவர் வந்து இதை முழுமையாக நிராகரிக்கிறார். இப்படியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்றது சரியல்ல அப்படின்னு. முதல்வருக்கு ஜோதிடர் அறிவியலுக்கு புறம்பான நியமனத்தை திரும்ப பெறுக அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருக்கின்ற தோழர் வன்னியரசு அவர்கள் குறிப்பிடுகிறார். நான் சொன்ன அதே அரசியலமைப்பு சட்டம் பகுதி 51A கீழ் ஹச்சு என்ன சொல்லியிருக்கிறாரு? அறிவியலார்ந்த உளப்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தம், ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமையாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 51A கீழ் ஹச் வரையறுக்கிறது என்று தோழர் வன்னியரசு அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிக்கை தோழர் வன்னியரசு அவர்கள் வெளியிட்டிருப்பது. அவர் தான் சட்டப்பேரவைக்குள்ள செயல்பட போகிறார். திருமா அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்னதை நான் எப்படி புரிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னா, அவருக்கு அந்த செய்தி முழுமையாக போய் சேர்ந்திருக்காது. ஏன் நியமித்தார்கள் கேட்டவுடனே என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு செய்தி தொடர்பாளர்னு சொல்லியிருப்பாங்க. விஜய் அப்பதான் பார்த்துட்டு வர்றாரு, அவர் காலையில இருந்து மீட்டிங்ல இருக்கிறாரு, உள்ளுக்குள்ள அவருக்கு அந்த செய்திகள் போயிருக்காது. வெளியே வரும்போது உடனடியாக ஒரு செய்தியாளர் கேட்கும் போது அவர் உடனடியாக ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார், செய்தி தொடர்பாளர் என்பதால் கொடுத்திருக்கலாம் என்று கருதுகிறேன் அப்படின்னு. அவர் சொன்னது சரிதான். எது? ஜோதிடத்தை நம்புகிறவர்கள் எல்லோரும் மதவாதிகள் அல்ல அப்படின்னு. ஆனால் ஜோதிடத்தை வளர்ப்பது அல்லது ஜோதிடத்தை ஊக்குவிப்பது என்பது என்ன என்ற கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டிருந்தால் இந்த பதில் வேறு மாதிரியாக நமக்கு கிடைத்திருக்கலாம். எப்படி கிடைத்திருக்கலாம்? ஜோதிடத்தை அரசாங்கம் வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தா அதற்கு திருமா அவர்கள் வந்து தெளிவாக வேறு விளக்கத்தை கொடுத்திருப்பாருன்னு நான் நம்புறேன். திருமா அவர்கள் சொல்லியிருப்பது செய்தி தொடர்பாளர் என்பதால் இவர் எந்த இடத்துலையும் செய்தி தொடர்பாளரா இல்லையே. அப்ப தாவேகா வந்து விசிகா தலைவரை வந்து ஏமாற்றி இருக்கிறது, அவர் எங்க செய்தி தொடர்பாளர்னு. இவர் எந்த இடத்தில் செய்தி தொடர்பாளராக இருந்தார்? என்ன செய்தி சொன்னார் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பு ஆளராக இருந்தது யாரு அப்படின்னா, நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் அண்ணன் சமஸ் அவர்களும் புதிய தலைமுறையும் தான் அபிஷியலான செய்தி தொடர்பு ஊடகமாக இருந்தது. சில நேரங்களில் விகடன் அது போல செய்திருக்கிறது. ஏன்னா யாருக்குமே தெரியாத தகவல்கள் எல்லாம், தாவேகாவை பற்றிய தகவல்கள் எல்லாம் இந்த 2 ஊடகங்களுக்கும் கிடைக்கும். அவர்கள் தொடர்ந்து வெளியிடுவார்கள். நீங்க அதை பார்த்திருப்பீங்க. இவர் எந்த காலத்துல என்ன செய்தியை வெளியிட்டார்? அரசியல் ரீதியா தந்தை பெரியார் கொள்கை தலைவர் என்று விஜய் சொல்லி இருக்கிறாரே, அதை பற்றி ரதன் பண்டிட்டுடைய கருத்து என்ன? தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய ஒருவர் ஜோதிடர் ஒருவரை தன்னுடைய ஆலோசகராக தன்னுடைய செயலாளராக நியமிக்கிறார் என்றால் அதைவிட பெருந்துரோகம் இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கும் தந்தை பெரியாரின் கருத்துகளுக்கும் கொள்கைகளுக்கும் வேறு எதுவும் இருக்க முடியாது. இது முழுக்க முழுக்க பெரியாரின் அரசியலை குளிதோண்டி புதைப்பது, பெரியாரின் அரசியலை மண்மூட செய்வது, பெரியாரின் அரசியலை மூடத்தனங்களில் தொலைக்க வைப்பது. விஜய் வந்ததிலிருந்து, முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து தந்தை பெரியாருடைய கருத்துக்களை இதுவரைக்கும் எங்கேயும் பேசல, அண்ணல் அம்பேத்கருடைய கருத்துக்களை எங்கேயும் பேசல. மாறாக அவர் என்ன பேசி இருக்கிறார் அப்படின்னா, என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, ஒரு ஜோதிடரை நியமித்திருக்கிறார். இது ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எழுச்சி தமிழர் அவர்களுடைய கருத்துல ரிஃபைன் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேறொரு பத்திரிகையாளர் சந்திப்பில் மீண்டும் தான் கேட்க வேண்டும். தோழர் சண்முகம் அவர்கள் சொன்ன கருத்தில் நான் முழுமையாக உடன்படுகிறேன். அவர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார், பாரதியாரனுடைய வரிகளை மேற்கோள் காட்டியிருக்கிறார். ஜோதிடம் தனை இகழ் அப்படின்னு பாரதியார் சொன்னதை மேற்கோள் காட்டியிருக்கிறார். ஜோதிடம் தனை இகழ் அப்படின்னு சொன்னதோட அரசின் இந்த பணி நியமனம் ஏற்புடையது அல்ல. அதே போல இவர் அரசியல் ஆலோசனைகளை கூறுவார் என்பதும் ஏற்புடையது அல்ல. அரசாங்கத்தினுடைய சம்பளத்தில் இப்படி ஒரு நியமனம் செய்தது முழுக்க முழுக்க தவறு. இது தோழர் சண்முகத்தினுடைய நிலைப்பாடு. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டப்பேரவை தலைவரான தோழர் வன்னியரசு அவர்களுடைய நிலைப்பாட்டையும் நாம் பார்த்தோம். ஆக இந்த நியமனத்தை விஜய் அவர்கள் திரும்ப பெறுகின்ற வரையில் இந்த இடதுசாரி இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகளும்
குரல் எழுப்புவார்கள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மற்ற இயக்கங்கள் என்ன செய்கிறார்கள்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. அனைத்து உங்க நேரத்துக்கு நன்றி.